கர்ப்பமா இருக்க மருமகளை மாமியார் கொடுமை பண்ணி எல்லா வேலைகளையுமே பார்க்க வைக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் துவைக்கிறதுக்காக போகும்போது மாமியார் சொல்றாங்க, என்னோட ட்ரெஸ்ஸையும் துவைச்சிரு, ஆனா அதை வாஷிங் மிஷின்ல துவைக்க கூடாது, கையால தான் துவைக்கணும்னு சொல்லும்போது மருமகளும் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு காய போட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த நிலைமையில வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ பாக்குற, ஓ மாமியார் உன்னை ரொம்ப தான் கொடுமை பண்றாங்க, நீ உங்க அம்மா வீட்டுக்கே போலாமேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு எதுவுமே பேசாம இருக்கா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது கணவன் மனைவியோட காலுக்கு சுடுதண்ணி வச்சுக்க இருக்கும்போது மனைவி சொல்றா, நான் ஒன்னு கேட்பேன், அதை நீங்க செய்வீங்களான்னு. அப்ப கணவனும் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மனைவி சொல்றா, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு. இதை கேட்ட கணவன் சொல்றாரு, இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், நமக்கு குழந்தை வேற பிறக்க போகுது, அதனால நீ வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு சொல்றாரு. இதனால மனைவியுமே கோவிச்சுக்கிறா. இப்படியே அடுத்த நாளாவது கணவன் மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா பையனோட அம்மா சொல்றாங்க, எதுக்காக அவங்களை நீ கூட்டிட்டு வந்தேன்னு. அப்ப பையன் சொல்றான், அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்துட்டேன்னு. இந்த பக்கமா இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட பேசி ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது பொண்ணுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டிக்கு இருக்கும்போது இதை பார்த்த மாமியார் சொல்றாங்க, வீட்டுல பாத்திரங்கள்லாம் கழுவாம அப்படியே இருக்கு, தனியால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, சம்பந்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அதை கழுவிடுறேன்னு சொல்லிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு வீட்டு வேலை பார்த்துக்க இருக்கும்போது இதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்படுறா. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல இருக்க அம்மா அந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, வீட்டுக்கு வந்து சம்பந்தியை வச்சு எல்லா வேலைகளையுமே வாங்குறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, பொண்ணு பெத்த பாவத்துக்கு அவங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது இதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டுறா. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்றாங்க, நீங்க சொன்னதெல்லாம் அவ கேட்டுட்டா, உங்க பையன் கிட்ட போய் இதை சொல்ல போறா, உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் பயப்படுறாங்க. இப்படி அடுத்த நாளாவது பையன் அம்மான்னு சொல்லி கத்துக்கிட்டு வரான். உடனே அம்மாவும் பயப்படும் போது பையன் சொல்றான், அம்மா உனக்கு பேத்தி பிறந்திருக்கான்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த அம்மாவும் பொண்ணு பிறந்தா பாவம்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி உணர்ந்து அந்த பொண்ணுகிட்டையும் சம்பந்திக்கிட்டையும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாங்க. அன்னையில இருந்து அந்த பொன் குழந்தை மேல ரொம்பவே பாசம் வச்சு அந்த குழந்தையுமே பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க.